தொடர்ந்து ஒரு சத்தியத்தை தியானித்து வருகிறோம். என்ன வாசிக்கலாமா? நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம். நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. நாளில் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அந்த மகிமையை திரும்பி வர பண்ணுவார் அப்படிங்கிறத தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். ஆமென். ஸோ ஃபஸ்ட் வாரத்தில் தியானித்தோம், நம்முடைய வாழ்க்கையில் இழந்த அல்லது போன காரியங்களை அந்த மகிமையை கர்த்தர் என்ன செய்வாராம்? திரும்ப பண்ணுவார். வெண்கலத்துக்கு பதிலாக என்ன தர போகிறாரு? பொன்னை தருவார். அல்லேலூயா. வெள்ளி யாருக்கு வேணும்னு தெரில. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ வெண்கலுக்கு பதிலாக அவர் பொன்னை கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? மேன்மையாய் நடத்த போகிறார். வாட் ஆர் திங்ஸ் வி லாஸ்ட், அதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ரீஸ்டோர் பண்ண போகிறார். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை, நாம் இழந்ததற்கு பதிலாக மேன்மையான நன்மைகளை இழந்தோம், மகிமையானவைகளை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மகிமையை திரும்ப பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஏதோ நான் தப்பி பிழைச்சிட்டேன் அப்படின்றது அல்ல. எதெல்லாம் நம்முடைய கடந்த கால நாட்களில் நாம் பெற்றிருக்க வேண்டுமோ, எதையெல்லாம் நாம் இழந்து விட்டோமோ அவைகளையெல்லாம் தேவன் திரும்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த மகிமையை திரும்ப பண்ணுவேன் இருக்கிறார். ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுகிற ரோமரில் வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். அப்போ எல்லா மனுஷரும் ஏன் தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம்? பாவத்தினால. சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றால் நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆமென். நம்மளை மீட்கும்படி அவர் ஆனார். ஆமென். அப்போ அவர் நம்மளை மீட்டு அவரை நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டதினால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்திருக்கிறது? அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ முதல் வாரத்தில் இதை தியானித்தோம். 2வது வாரத்தில் யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் அவங்க மாமா என்ன செய்வது? லாபான் அவன் ஏமாற்றி அவனை வெறுமையாய் அனுப்பி விட்டுருப்பார். அவர் சொல்லுவார், என்னை நீ இப்படி கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருப்பீர்? என்னை வெறுமையாக அனுப்பி விட்டுருப்பேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 1000 பேர் எத்தனமோ திட்டம் போட்டு எத்தனை தடவை தான் உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கட நினைச்சாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? வெறுமையாக அல்ல, மகிமையாய் அனுப்புவார். அல்லேலூயா. நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க? உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு நினைக்கிறாங்க, உங்களை வேஸ்ட் ஆக்கலான்னு பார்க்குறாங்க, உங்களுடைய நன்மைகளை திருடலான்னு பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. உங்களை மகிமையாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். ஆமென். இந்த போனான் அவன் பாரு இப்படி போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், ஏசப்பாட்ட போனான் இப்படி போயிட்டான்னு ஒருத்தரும் உங்களை பார்த்து விரல் நீட்ட முடியாதபடிக்கு தேவன் உங்களை மகிமையாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். 10 நாள் பாஸ்டிங் இந்த மாதிரி சொல்லாமல் டக்கு நல்ல கப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் லாபானுடைய தந்திரமான எல்லா கிரிகளிலிருந்து காத்தார். ஆமென். ஸோ அடுத்த வாரம் 3வது வாரத்தில் பார்த்தோம். போன வாரம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அதில் நம்ம ராகாப் அப்படின்ற ஒரு மனுஷியை குறித்து பார்த்தோம். ராகாப் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையே அறியப்பட்ட விதமே எப்படிப்பட்டது? மோசமாய் அறியப்பட்டவர். ஆனால் ராகாப் எந்த சந்ததி பட்டியலில் வந்துட்டார்? இயேசுடைய சந்ததி பட்டியலில் வந்துட்டா. அவருடைய வாழ்க்கையில் அறியப்பட்ட விதம், முன்பு அவள் அறியப்பட்ட விதம் வேற, பின்பு அவள் அறியப்பட்ட விதம் வேற. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய கரத்தை பிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்குறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே கர்த்தர் என்ன செய்வார்னா, கவர்மெண்ட்டோட சிஸ்டம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஜியோ அனுப்புவாங்க. முதல்ல ஜியோ தான் பாஸ் பண்ணுவாங்க. ஜியோன்னா ஜியோ சிம் இல்லை, கவர்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? அந்த ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் மற்றதெல்லாம். நமக்கு ஜியோ வந்துட்டாலே என்ன செய்கிறோம்? ஜியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்?
ஆர்டர் போட்டாங்க, சந்தோஷப்படுறோமா இல்லையா? ஆனால் நிறைய பேர் வசனம் கிடச்சா, இந்த வாரம் ஏதோ சொன்னார், போன வாரம் ஒன்று சொன்னார், அப்புறம் வேற அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடாது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையில் கர்த்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புறீங்களோ, சந்தோஷப்படுறீங்களோ? சரிங்களா? இங்கே இப்போ என்ன சொல்லலாம், இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அங்கே வந்துட்டு கோர்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு பாருங்க. மனுஷன் கொடுக்கணும்னு நினச்சதை இன்னொருத்த என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். ஆனால் தேவன் உன்னை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னா உங்களுக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். சும்மாலாம் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்குது, அவர் ஒன்றும் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துடல. சும்மா ஏதோ கதையை பேசிட்டு வர்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யலை, உங்களை என்னையும் இந்த இடத்துல கூடி வர வைக்கலை. கர்த்தர் உங்களோட பேசுகிறாருன்னா அது உங்களுக்காக செய்ய போகிறான்னு அர்த்தம். ஆமாம், சரிங்களா? சண்டே சர்வீஸ்லாம் ஏன் ஒழுங்காக வரணும் அப்படின்னா, இந்த சண்டே சர்வீஸ் வந்து அதை வாங்கிட்டா நல்லது, வாங்கலைன்னு திரும்ப கிடைக்காது, திரும்ப வெயிட் பண்ணி வாங்கணும். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தவங்க கிருபையை போக்கடிச்சா 7 வருஷம் காத்திருந்து 8வது வருஷம் தான் கிடைக்குமா? இன்னும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வருஷம் உபத்திர காலம்? ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಕರಮನ ಕನ್ನಲ್ಲ ಬದ ಕರಬದನ அது நம்மனா கராபதெல்லாம் அடுத்தது 7 வருஷம். அங்கே டீன்ஸ் டக்குன்னு சொல்லிட்டான் 7ன்னு. ஏற்கனவே தான் குழு கொடுத்துட்டேன். இன்னும் நடக்க ஒரு மகாபுத்திரத்தின் காலங்கள். அவன் என்னைய பார்த்து தான் சொல்கிறான் 7 வருஷம் உபத்திர காலம் அப்படின்ட்டான். என்னன்னு தெரில. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ 7 வருஷம் என்ன இருக்குது? உபத்திரவ காலம். ஏன் அப்படின்னா 7 அப்படிங்கிறது யூத புறமையின்படி பரிபூர்ணமான காலங்கள். ஏன்னா ஒருத்தன் கிருபையை போக்கடிச்சா அவன் திரும்ப 7 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? நேபுகாத்நேச்சர் மனுஷன் தள்ளப்பட்டான். எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. சரிங்களா? அப்போ அந்த 7 அப்படின்றது ஒருத்தவங்க ஒரு நல்ல கிருபையை போக்கடிச்சா திரும்ப அதை பெற்றுக்கொள்றது அமைதியாக ஆண்டோட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். வேறு வழியே இல்லை. அவர் திரும்ப இறக்கம் செய்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் என்ன செய்யணும்? அதனால் ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணுறதுங்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறது, கிருபையை மிஸ் பண்ணுறது, அது நமக்கு மண்டைக்குள்ளே இருக்கிற கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள். 300 கிராமு எவ்வளோம்மா? அது கரெக்டு தானே? 300 சொச்சம்மா, தப்பா சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அது எவ்வளோ இருக்குது? கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மூளைன்னு ஒன்று அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையா? அது என்னன்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆண்டோட நமக்கு சொல்லி புரிய வைக்க விரும்புகிறார். ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது 1000 நாளை பார்க்கிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கிருவை அப்படின்னா, காலையில் வர முடியலன்னு சாயங்காலம் வர முடியல, காலையில் ஆமாம். அப்படி இல்லைன்னா காலையில் 1 ஹவர் சர்வீஸும் சீக்கிரமாக வரப்போகுது. சரிங்களா? பாருங்கள், எப்படி ஆகிலும் கர்த்தரை தேடணும், கண்டடையணுங்கிறதுக்காக தான். நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் என்ன செய்யணும்? 5 மணிக்கு ப்ரேயருக்கு வந்து தான் ஆகணும். நான் கொட்டாய் விட்டாலும் சரி, அவங்க கொட்டாய் விட்டு பாட்டு பாடினாலும் சரி, கேட்டு தான் ஆகணும். அவன் காலையில் பாடும்போது ஸ்தோத்திரம் ஏசுனா அப்படிமா, திடீர்னு என்னடா மாடலேஷன்லாம் போகிறீங்களா அப்படின்னா, காலையில் ஆவியான ஒரு ஆவிக்குள்ளாகி திருப்பி வருவாங்க. அதில் வேறு நிறைய பேர் நெட்டு வேறு சுற்றுது. இவன் சுற்றுறானா அவன் சுற்றுதான்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவே நேரில் ஆராதனை நடத்துகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, எப்படி ஆகிலும் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குதான். அப்போ அந்த கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை நம்ம என்ன செய்திடக்கூடாது? போக்கடிச்சிடக்கூடாது. அதனால தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? சிலர் மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா, எதுக்கோ நேரம் இருக்குது, கர்த்தரை தேடுறது மட்டும் இல்லை, நேரம் இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்கு ஆடி அமர்ந்து எத்தனை மணிக்கு வர்றது? செய்தி கொடுக்குறப்ப வருவோம். என்ன உங்களை செய்தி கொடுக்க கூப்பிட்டேன் நான்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்ப ஜபத்துக்கு என்ன இருக்கணும்? வரணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சர்ச்சு கட்டினாலும் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புறதா இல்லை, எல்லாத்தையும் எங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு பேசாமல் இங்கே சோத்திரம் போட்டு கடங்கன்னு உட்கார வைக்கணும்னா இல்லை. பாருங்க, சாப்பாடாக வரும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. தேவாலயத்தை விட்டு பிரியாதிருந்தார்கள். ஆமே. இப்போ எப்படி இருக்குது? ஐயோ கர்த்தாவே, எப்போ முடியும் ஆராதனை? எப்போ முடியும்? கிளம்பி என்ன செய்யணும்? மின்னலை போல கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா.
இழந்த காரியங்களை திரும்ப கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன நினைச்சாலும் என்ன திட்டமிட்டாலும் அவர்கள் மத்தியிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார். நம்முடைய முந்தின வாழ்க்கை பார்க்கிலும் பிந்தின காரியங்களை இன்னும் மகிமையாய் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ இந்த வாரத்தில் எந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த மகிமை, ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர்களை வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார் அப்படின்னா மகிமையாய் வைத்திருந்தார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து என்ன நோக்கத்திற்காக அவர்களை வைத்தாராம்? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். யாரை வச்சாரு? ஆதாமையும் ஏவாளை வைத்தார். ஒரு கொஸ்டின், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், என்னென்னலாம் வேணும்? கோடாரி வேணும், மம்பட்டி வேணும். நீ என்னடா சொன்ன? கத்தியா? தண்ணியா? சரி, கரெக்டாக சொல்லுங்கடா. பார்த்தா ஒரு பயமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, இதெல்லாம் இருந்துச்சா? ஆதாம் ஏவாளை படைத்து தேவன் என்ன சொன்னார்? தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இல்ல சரிங்களா? ஆனா ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன மம்பட்டி, அருவா, கத்தி, கோடாரி இதெல்லாம் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எப்படி பண்படுத்தினார்? தேவன் வார்த்தையினால் உலகத்தை படைத்தார், மனுஷனை படைத்தார். வார்த்தையினாலேயே, அதே வார்த்தையினாலேயே ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அதை பண்படுத்தி பாதுகாத்தார்கள். சில பேர் என்ன அப்படின்னா, நம்ம என்னன்னா சொன்னா இப்போ சாப்பாடு இங்கே வான வந்துருமா? அது செடியெல்லாம் சுத்தமாகாதானே? சுத்தமாயிடுமா? யோசிச்சு பாருங்க. எல்லா உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னார் பாவம் செய்து கொண்டு. அதனால தான் இலையெல்லாம் என்ன செய்யுது? குறிப்பிட்ட இதுக்கப்புறம் மடிஞ்சு விழுது. ஆனால் ஆதாம் ஏவாள் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இலைகள் கூட என்ன ஆகலை, செடிகள் கூட. ஏன் அப்படின்னா முழு உலகத்துக்குள்ள என்ன வரலை? மரணம் வரலை, பாவம் உள்ள வரலை. அதனால அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருந்தது, அந்த மகிமை பரிபூர்ணமாக இருந்தது. இப்போ யோசிச்சு பாருங்க, மண்ணாவை மறுநாள் வச்சிருந்தா என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. எத்தனையோ வருஷங்களா இருந்துச்சு, இருக்குது. ஆனா இன்னும் அது கெட்டு போல. ஏன்? ஒருத்தன் மகிமைக்குள்ள இருக்கும்போது அவனுக்குள் என்ன இல்லை? ஜீவனை கெடுக்கிறது கொன்றும் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மகிமைக்குள்ள வந்துட்டா மரணம் இல்லை. மகிமைக்குள்ள வந்துட்டா என்ன இல்லை? மரணம் இல்லை. சரிங்களா? சில பேர் என்ன இருக்குன்னா, அடுத்த நாள் வச்சாலும் என்ன செஞ்சிருது? மண்ணா கெட்டு போயிடுது. சில பேர் வீட்டு பிரிட்ஜுக்குள்ள 4 நாளா இருக்கும். இந்த லாசருவா ஆண்டவர் வந்து எழுப்புறதுக்கு, வா லாசருவே வெளியே வா அப்படின்ற மாதிரி 4 நாள் கழிச்சு என்ன செய்யணும்? இப்போ யார் வீட்டுக்காக நான் வந்து ஹவுஸ் விசிட் வரும்போது ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் இதற்கு இம்மட்டும் வாங்க, இதற்கு மிஞ்சி வராதிங்க, கிச்சன்லேயே ஓடி வீழ்ச்சிவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது இம்மட்டுமா? இதற்கு மிஞ்சி வராது. ஏன் அப்படின்னா கிச்சன் ஏரியாவா? ஃப்ரிட்ஜா? ஆய்வகத்தில் லேபில் வச்சிருக்க கெமிக்கல்லாம் வெடிச்சது, முடிஞ்சு சொல்லி. ஆமே. அல்லேலூயா. ஆமாம், 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த மகிமைக்குள்ள இருந்தபோது அவங்களுக்குள்ள என்ன இல்லை? முதுமை இல்லை, அவங்களுக்குள்ள மரணம் இல்லை, அவங்களுடைய எல்லைகள்லையும் அப்படிப்பட்ட மகிமை இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ரோமர்ல வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த மகிமையான அனுபவம், ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஜீவன், ஒருவேளை மரணம் என்று சொல்லும்போது சாகவே சாவாய் அப்படின்னு சொல்ற அந்த பதம் என்ன அப்படின்னா, மரணம் என்றால் பிரிவுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆண்டவர் சொன்னார், ஆதாமே ஆதாமே, இந்த கனியை நீ புசிக்கும் போது நன்மை செய்ய மாத்திரமே அறிந்திருக்கிற நீ தீமை செய்யவும் அறிந்து கொள்வாய், அதனால் நீ என்னை விட்டு பிரிந்து போய் விடுவாய். ஆகவே இந்த கனியை நீ என்ன செய்யாத, புசிக்காதன்னு சொன்னார். நம்ம நினைக்கிறோம் நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு. அதெல்லாம் இல்லை. நன்மை செய்ய மாத்திரம் அறிந்த ஒரு மனுஷன் எதை செய்யவும் அறிந்து கொண்டானா? தீமை செய்யவும் அறிந்து கொண்டான். எது ஆண்டவர் பார்த்து சாகவே சாவாயின்னு சொன்னது என்ன அப்படின்னா, இதை நீ புசித்து தீமை அறியும் போது என்ன செய்கிற? என்னை விட்டு நீ பிரிந்து போவாய்ன்றார்.
அப்போ முதல்ல புரிந்து கொள்ளணும், மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒருவேளை நமக்குடைய இதில் சொல்லும்போது என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய நிலையில் சொல்லும்போது நம்மளை குறித்து சொல்லுவோம் 3ஆக பிரிப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். அது தெரியலன்னா பாவி அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம், சரிங்களா? அந்த 3ஆ பிரிப்போம். ஆனால் நம்முடைய புரிதலுக்காக அப்போஸ்தலன் பவுல் 2-3 இடத்துல சொல்லும்போது உள்ளான மனுஷன், ஆவியின் மனுஷன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஆவிக்குரிய மனுஷன், புறம்பான மனுஷன் அப்படின்றாங்க. 2ஆ பிரித்து காட்டுறாரு இல்லை, சரிங்களா? அப்போ இது ஈஸியாக நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். என்ன ஆவி மனுஷன், இன்னொன்று பாதி மனுஷன், இந்த மாம்சத்துக்குரியவன். என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பார்க்கிற நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய சரீரம் இது இருந்துட்டு வெளிப்பிரகாரமான மனுஷன். ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கிறா? இன்னொருத்தன் ஆவி மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன் இருக்கிறான், சரிங்களா? இப்போ இது பிரிகிறதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? நம்ம மரண வீடுகளுக்கு போகும்போது சரீரம் அங்கே தானே இருக்குது, பிரேதம் அங்கே தானே இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அப்போ சரீரத்திலேருந்து ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? மரணம்னு சொல்கிறோம். அப்போ பைபிள் சொல்லுது, நீ என்னை விட்டு பிரிந்து போயிடுவாய், அதனால சாகவே சாவாய். அப்போ பிரிக்கப்பட்டது, அந்த பிரிவின் அனுபவம் வந்தது. அப்போ இந்த சரீரத்தும் என்னன்னா, சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மா பிரிஞ்சிருச்சு. அல்லேலூயா, சரிங்களா? இந்த மகிமையான அந்த அனுபவங்களை இழந்தது ஏதேன் தோட்டத்தில். ஆண்டவர் திரும்ப எங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, திரும்ப அந்த மகிமையை திரும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 41வது வசனம். ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல என்ன இருந்துச்சாம்? ஒரு தோட்டமும், தோட்டத்தில் ஒரு காலம் ஒரு புதிய கல்லறை இருந்துச்சாம். அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னா, எந்த தோட்டத்தில் அவர்கள் இழந்தார்களோ அதே போல தேவன் தோட்டத்தில் என்ன செய்தார்? திரும்ப மகிமையை திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய மகிமையினுடைய மேன்மை என்னங்கிறத உங்களுக்கு விளங்குறதற்காக சில காரியங்கள் உங்களுக்கு விளக்கி கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கேட்டு விளங்கி கொண்டா உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பைபிளில் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகில் கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணபடி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி சாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள அந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. இப்போ கவனிங்க, இந்த சம்பவம் ஒரு உவமையாக சொல்லப்பட்டது அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை பேசுகிறார். ஏன்னா பொதுவாக இயேசு கிறிஸ்து உவமைகளில் பேர் பயன்படுத்தப்பட மாட்டாங்க. உவமைகள் பயன்படுத்தப்படும் போது என்ன செய்ய மாட்டாங்க? பெயரை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனும் தரித்திரனாயிருந்த லாசர் என்ற ஒரு ஏழையும் இருந்தான் அப்படின்னு சொல்றார். 2 பேரும் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படும்.
இங்க ஐஸ்வர்யவான் நரகத்தில் என்ன செய்யறானா? வேதனைப்படுகிறானா. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிட்டா வேதனை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த வேதனை எங்க இருக்குதான்? இப்போ பாருங்க, சரீரத்தை விட்டு போயாச்சு. இப்போ என்னதான் இருக்கு? நம்ம மூணா பிரிச்சோம்ல, ஆவி, ஆத்மா, சரீரம் பிரிச்சோம். இப்போ இந்த சரீரத்தை விட்டு இது போயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது பாக்கி? ஆத்மாவும் ஆவியும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஆத்மாங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இந்த திரித்துவம் தன்மையை நீங்க விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கலாம், ஆனால் புரிந்து இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மூளையை பயன்படுத்தி தகவல்களை திரட்டி அப்படி அது செயல்படும். சரிங்களா? அதே நேரத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவியோடு இணைந்து ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு இந்த ஆத்மா செயல்படும். இந்த பைபிள் சொல்லுது, ஆத்மா அறிவில்லாது இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன செய்யும்? யாராவது நம்ம இதில் யூடியூப்பில் பார்க்குறோம், தண்ணி காலையில் குடிக்கலைன்னா முடிஞ்சுமா. சில பேர் காலையில் எழுந்துச்சு குடிச்ச முடிஞ்சுமா, ஒருத்தன் குடிமா, இன்னொருத்தன் குடிக்காதம்மா. நீங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு டேட்டான்னு உள்ளே போய் என்ன செய்யும்? இப்போ தண்ணியை பார்த்தா ஆத்மா வாங்கின அறிவெல்லாம் பேசும். இப்போ ஆவியில் ஆத்மா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சொல்லும், அது எவ்வளோதான் இருந்தாலும் ஜோம் பண்ணால் அது பரிசுத்தமாயிடும். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யுது? இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா இங்கேயும் எங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எப்போ இந்த ஆத்மா ஆவியோட இணையுதோ அது சரீரத்தை டாமினேட் பண்ணிடும். எப்போ இந்த ஆத்மா சரீரத்தோட இணையுதோ ஆவியை டாமினேட் பண்ணும். சரிங்களா? அதனால தான் மாம்ச இச்சைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன செய்யுது? மாம்சத்துக்கு இணைஞ்சு போயிட்டா அது என்ன செஞ்சிடும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த சூழல்ல இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னன்னா சரீரத்தை விட்டு வெளில போனோடனே சரீரத்தில் என்ன இல்லை? இப்போ சொல்லுவாங்களே, செத்து பாம்பை அடித்து என்ன பண்ண போகிற அப்படிம்பாங்க. இப்போ செத்து போன ஒரு மரித்து போனவர் ஒருத்தரை போய் கிள்ளுனாலோ அடித்தாலோ குத்துனாலோ என்ன பண்ணாலும் என்ன செய்ய போகிறதில்ல, அவருக்கு எந்த வேதனையும் இருக்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பார்க்குறோம், இவன் தன் கண்களை ஏறெடுத்து யாரை பார்க்குறானா? இப்போ என்ன கேள்வி? இந்த கண்ணு மறிச்சிட்டுனா இந்த கண்ணுக்கு அவ்வளோதானே. ஆனால் இப்போ இந்த மனுஷன் என்ன செய்யறானா? பார்க்குறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இவன் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சொல்லப்படுது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மரித்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவரா பின்பாக வாழ்ந்தவரா? எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு தோராயமா ஒரு 2000 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த ஆபிரகாம் அப்படிங்கிறது இவருக்கு பார்த்தோன்னே தெரியுது. அங்க ஒருத்தர் மடியில் அவன் தேற்றப்படுகிறான். யார் நீ, யார் அவரோட வச்சிருக்க? இவனை தெரியும். ஏன்னா இவன் நாட்கள் இவன் இருந்திருக்கிறான், தரித்திரனா இருந்தான். ஆனா மடியில் ஒருத்தர் வச்சு தேற்றுறாருல, அவர் யாருன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சொல்லட்டுமா? ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா 1000 வருஷங்களுக்கு முன்பு இருக்கிற காரியங்களை கூட பார்க்கிற பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப புரிந்து கொள்ளணும், இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம் அப்படிங்கிறது இந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் மரிச்சான்ல, பாதாளத்துல வேதனைப்படுறான்ல, அவன் என்ன செய்யறான்? பார்க்கிறான். ஆபிரகாம் மடியில் அவன் தீற்றப்படுகிறதை பார்த்து தகப்பனாகி ஆபிரகாமேன்னு கூப்பிடுறான். அப்ப என்ன தெரியுது? இவன் ஒரு யூத பாரம்பரியத்துல, இஸ்ரவேலுடைய பாரம்பரியத்துல நியாயப்பிரமாணத்தின்படி வந்தவன். அதனாலதான் ஆபிரகாம் என்னன்னு கூப்பிடுறான்? தகப்பனேன்னு கூப்பிடுறான். சரிங்களா? அப்போ மறிக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியல? இருக்கிற ஆளே கண்ணு தெரியல. ஆனா மனுஷத்துக்கு அப்புறம் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆபிரகாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி சொல்றான்டா, பூமியில இருந்த நாட்கள்ல தானியேல் ஆவிக்குள்ளான போது 2000 வருடங்களுக்கு பின்பு நடக்க போகிற விஷயங்களை பார்த்தாரா பார்க்கலையா? யோவான் ஸ்நானகன் பத்மதீவுக்கு கொண்டு போகப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது, இனி சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு காண்பிக்கிறேன், இங்கே மேலே ஏறிவா என்று சொல்லி காண்பித்தாரா இல்லையா? இப்ப எப்படி இருந்தாரு? இவர் ஆவிக்குள்ளானாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்? வெள்ளநற்று போய் விழுந்தேன், அவன் பாதத்துல விழுந்தேன், காலில் விழுந்தேன். அவன் என்னை தூக்கி விட்டு நீ என்ன செய்யாத, நீ இன்னொரு தடவை எப்படி என்னை செய்ய விழக்கூடாது, நான் நீ வந்துட்டு தேவனை தவிர வேறு ஒருத்தரையும் நீ என்ன செய்ய வணங்கக்கூடாது, எழும்பி நில், காலூன்றி நில்.
இப்போ புரிந்து கொள்ளுங்க, உங்கள் கால் கண்ணு இதெல்லாம் என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கு. இந்த வேதனை இந்த உணர்வுகள்லாம் எதுல இருக்கு? உள்ள ஒருத்தர் இருக்காங்கல்ல அவனுக்கு தான் இருக்கு, இந்த சரீரத்தில் இல்லை. இந்த சரீரத்தில் அப்போ இந்த ஆவிக்குரிய இந்த மகிமையான அனுபவங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? இப்போ பாருங்களேன், அவர் சொல்றது இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் மனதுண்டானவர்களாலும் என்ன செய்யாது. இப்போ என்ன இங்கே இன்னொரு சப்ஜெக்டை பேசுகிற என்னது? மனசு, அறிவு. சரிங்க, இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா ஆவி மாத்திரம் இல்லை, ஆத்மாவும் வேலை செய்யுது, அங்கே சிந்திக்குது. என்ன சிந்திக்குது? ஐயோ இவனை பூமிக்கு அனுப்புங்க. யாரை பூமிக்கு அனுப்புங்க? லாசருவை பூமிக்கு அனுப்புங்க. எனக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? 5 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் இந்த மோசமான இடத்துக்கு வராதபடிக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன இருக்கு? செத்து போனதுக்கு பின்பாடு அவனுக்கு என்ன இருக்குது? உணர்வு இருக்கு, அவன் சொல்லுது என்ன சொல்ல, அவனுக்கு அறிவு இருக்கு, நினைவு இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு. அவன் சொல்லலாம் கொஞ்சோண்டு என்ன செய்யுங்க, தண்ணியை தொட்டு. ஹலோ, இது என்ன அப்படின்னா, ஏன் இதெல்லாம் மறைக்கப்பட்டது போல இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு இந்த உலகமே பெருசாக தெரியுது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை பெருசாக தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த மகிமையான அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலை? கண்கள் திறக்கப்படலை. இந்த கண்கள் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த மகிமையின் அனுபவத்துக்குள்ள ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தானியேல் இனி நடக்க போகிற காரியங்களை பார்த்தது போல, யோவான் இனி நடக்க போகிற காரியங்களை பார்த்தது போல, ஏனோக்கு என்ன செய்யறான்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமையாக இருக்க ஏனோக்கு என்ன அறிவித்தார்னா, 1000 தேவ தூதர்கள் கூட யார் வரப்போறாராம். ஏங்க அப்ப இருந்த பாப்புலேஷன் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு, ஆனா அவன் முன்னறிவிக்கிறாரு. அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போவே அவர் முன்னறிவிக்கிறார், 1000 தேவ தூதர்கள் கூட தேவன் என்ன செய்கிறார்? பூமியை நியாயந்திருக்க வருகிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஆவிக்குரிய மண்டலம் என்பது அது அழியாத ஒரு மண்டலம். அல்லேலூயா. இந்த மகிமையான காரியங்களை குறித்துதான வெளிப்பாடுகளை இன்னைக்கு தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா பிசாசு என்ன நினைக்கிறான் தெரியுமா? உங்களை வஞ்சித்து குருடாக்கி இந்த பூமியில இந்த மாம்சத்திலேயே வைராக்கிய மாம்சத்திலே சிந்திக்க வச்சு இப்படியே வச்சுட்டா மறிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அறிவு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு மனது உண்டானவர்களாலும் அங்கிருந்து இங்கிருந்து அங்கேயும் போக முடியாது. சரி, என்னையாவது அனுப்புங்கன்னா முடியாது, அவனையாவது அனுப்புங்கன்னா முடியாது. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இது முடியாது அப்படின்றார். அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்? இன்னைக்கு ஆண்டவரே ஒரு மகிமையான அனுபவம் என் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ளணும்? மரணம் அப்படின்றது ஒரு பிசாசின் கிரியை. தேவனை விட்டு பிரிக்கப்பதற்கு பிசாசு பயன்படுத்தின ஒரு தந்திரமான காரியம். இந்த மாம்சம் அழிவை பார்ப்பதற்கு காரணம் பாவம். சரிங்களா? பைபிள் சொல் பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, இந்த ஆவியில் ஜீவன் வர ஆரம்பிச்சது, ஆவியில் அந்த ஆத்மாவில் அந்த ஜீவன் அந்த பலன் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பார்க்குற பார்வையே வித்தியாசப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஏதோ அப்படின்னு சொல்லி பார்க்கறது அல்ல, ஏதோ இந்த பூமியில் இதோட முடிஞ்சு போகிற ஒரு காரியம் போல பார்க்கறது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு இந்த வெளிச்சம் இருக்கணும். ஆமென். அப்போ சரீரத்தில் இருக்கிற உணர்வு போல, சரீரத்தில் பார்க்க முடிகிறது போல, சரீரத்தில் சிந்திக்கிறது போல ஆவியிலும் என்ன செய்ய முடிகிறது? சிந்திக்க முடியுது, பார்க்க முடியுது, உணர முடிகிறது. அப்படின்னா இதெல்லாம் எதில் தான் இருக்கு? ஆவியில் தான் இருக்கு. சரீரம் முடிஞ்சு அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஆண்டோடைய பிள்ளைகள் என்னன்னா, இதனால இந்த மகிமையை பார்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் மகிமை என்ன செய்வாரா? திரும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரிங்களா? ஒரு எல்லையெல்லாம் குறித்து அதை தாண்ட முடியாதபடி வச்சார். ஆனால் இனி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே போக போகிறார்கள். ஆமாம். சரிங்களா? சில இடங்கள்ல இப்படி தான் மதிச்சிட்டாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, மகிமைக்குள் பிரவேசித்தார் அப்படிம்பாங்க. சரிங்களா? நாங்கள் அப்போ என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பார்க்கக்கூடிய ஒரு மேன்மை அது.
ஆமே. நான் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவருக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை இழப்பதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாவிடத்திலும் அவருடைய சகோதரரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதிக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறையை திரினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகி லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகளை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நாம் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது ஒன்றென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவர்களுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இயேசு லாசரு சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் நான் அவன் மரித்து போனான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரா? வெளிப்படையாக சொல்கிறார். சொல்லிட்டு இந்த கல்லறை லாசரு வீட்டுக்கு வந்தோன்னே அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் எதை பார்ப்ப? தேவனுடைய மகிமையை பார்ப்ப. ஏன் அந்த தேவனுடைய மகிமையினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் திரும்ப தருகிறது தான் அந்த தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த சரீர மீட்பை நாம் பெறுவதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சரீரம் அற்ப சரீரம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரோமரில் வாசிக்கும் போது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன்றார். அப்போ உங்கள் சரீரங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த சரீரம் ஒரு மீட்புக்காக காத்திருக்கு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மகிமையான மீட்புக்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் எழுதுறாரு, அந்த மகிமையான மீட்புக்காக நமக்குள்ள ஏங்கி நம்ம என்ன செய்கிறோம்? தவித்து வருகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ளணும்? இயேசு உயிர்த்தெழுந்து எந்த சரீரத்தோடு ஏறி போனாரு? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேறு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சா? அதே சரீரத்தில் தான். அந்த சரீரத்தில் காயங்கள் இருந்துச்சா? இருந்துச்சு. யார் தொட்டு பார்த்தா? தோமா தொட்டு பார்த்தார் இல்லை? சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, அந்த சரீரத்தோடு அவர் என்ன செஞ்சார்? பரலோகத்துக்கு ஏறி போனார். அஸ்வ என்னை தொடாத, நான் இன்னும் பிதாவனத்தில் ஏறி போகலைன்னார். போயிட்டு வந்துட்டு என்ன செய்வார்? தொட்டுப்பார், விழாவில் கையை போட்டுப்பார் அப்படின்னாரு. சரிங்களா? அப்போது இந்த சரீரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட போகிறார். இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாய் மாற்றப்படும் போது, இந்த சரீரத்தில் நிறைய வலி, வேதனை, வியாதி, போராட்டம், பலவீனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்களா? தோல் சுருங்கிருச்சு, கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, இதெல்லாம் மாறிடும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் என்னாச்சு இதே ஏன் அப்படின்னா, அந்த மகிமை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஏன் நல்ல நம்ம முகத்தை, நம்ம சரீரத்தை நல்லா காட்டணும், நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதை நம்மளை என்ன சொல்கிறதுனா, உள்ளே நம்ம எப்படி ஃபீல் ஆகிறோமோ அது அப்படி தான் வெளியில் இருக்கும். ஆமாவா இல்லையா? ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா சீக்கிரம் வயசாகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வயசு குறையும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இப்போ நிறைய பேருக்கு வயசாகிறதுக்கு காரணமே என்ன தான்? கவலை தான். அல்லேலூயா. எதை நினச்சிங்கிறீங்க? வயசாகிற நினச்சி தான் பெரிய கவலைங்க. அல்லேலூயா.
அப்போ என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமையை திரும்ப பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, இந்த மகிமையை தேவன் திரும்ப பண்ணுகிறார் அப்படின்னா எப்படி அதை திரும்ப பண்ணுகிறார் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டதை நாம் அறிக்கையிடும் போது, நாம் மீட்கப்பட்டதை விசுவாசிக்கும் போது, நான் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டுட்டேன், இனி என் வாழ்க்கையில் அந்த பழைய காரியங்கள் ஆளுகை செய்ய முடியாதுங்கிறத விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மகிமை திரும்புது. அல்லேலூயா. நீங்கள் மண்ணானவன் என்பது அல்ல, மன்னவரோடு இணைக்கப்பட்டிருக்கீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, தியானிக்கும் போது மகிமை திரும்புகிறது. நிறைய வாழ்க்கையில் எந்த ஏன் மகிமையான அந்த அனுபவங்கள் பெறப்படலை, பெருகலை அப்படின்னா, நான் இயேசு விசுவாசிக்கிறேன் தானே, இயேசு விசுவாசி ஞானஸ்தானத்தை விஷயம் பெற்று சபைக்குள்ளே தானே இருக்கிறேன், ஞானஸ்தானம் நான் ஆண்டவருக்குள்ளே தானே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஏன் அதை நீ ஆண்டு கொண்டு இருக்குன்னா, இன்னமும் நான் எனக்குள்ளே என்ன வரலைன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றின அந்த விசுவாசம், அந்த மகிமையை பற்றின விசுவாசம் நமக்குள்ள என்ன வரல. அல்லேலூயா. இந்த ஆத்துமா என்ன செய்யுது, இந்த ஆத்துமா எதோட ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்குள்ள ஏன் இந்த மகிமையான அனுபவங்கள் பலப்பட முடியாததுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்னா, மண்ணானவைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மண்ணான காரியங்கள் நம்மளை அழித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உயிர்ப்பியுங்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டினுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், இந்த சரீரம் ஒரு மீட்பை அடைய போகிறது, நான் ஒரு மீட்பை அடைய போகிறேன், எனக்குள்ள அந்த மகிமை வெளிப்பட போகிறது, எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள அந்த அநேகர் அந்த மகிமையான அனுபவங்களை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில பேர் நம்ம ஏன் அப்படின்னா, சில பேருக்குள்ள எண்ணத்தை இப்படி விதைக்கிறான் பிசாசு. செத்துட்டா முடிஞ்சு, பேசாம செத்துலாம் நினைக்கிறேன் பாஸ்டர். இருக்கிற வேதனை நினைச்சா ஏன் தான் கர்த்தர் நீ வச்சிருக்கிறாரோ, ஏன் தானே வச்சிருக்கிறாரோ. நான் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிடலாம், செத்து போயிடலான்னு ஒரு எண்ணம் வருது தெரியுமா. அந்த எண்ணம் யாரோடது? பிசாசோடது. ஏன் அப்படின்னா, அவங்க கண்ணை குருடாக்க பார்க்குறான். இந்த சரீரத்திலேருந்து நீ செத்துட்டீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்கிறான். இல்லை, பைபிள் சொல்லுது, மரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குது, அவனுக்கு வேதனை இருக்குது. இந்த பூமியில் அவன் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான், எல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் நினைக்கிறோம், இந்த பூமியில் நான் வேதனைப்படுறேனே, இந்த கஷ்டமாக இருக்குதே, இப்படி பலவீனமாக இருக்குதே, இது முடியலையே, அது முடியலையே, இது மனசு கஷ்டமாக இருக்குதே, இது உடம்புக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இதையே தியானித்து 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 இங்கே நீங்கள் உங்களை சரீரத்துக்குரிய காரியங்களை பார்க்கறது அல்ல, மகிமைக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மகிமைக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, இப்போ இருக்கிற சிறையிருப்பை பார்க்க மாட்டீங்க, இனி வரப்போகிற விடுதலையின் மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளை பாருங்கள், இனி தேசம் சிறைப்பட்ட போக போகுது அப்படின்னா அது மாதிரி அவங்களுடைய காரியங்கள், வாழ்க்கைகள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தேசம் சிறைப்பட்டு போக போகுது அப்படின்னு எச்சரித்தாங்க. தானியேலுக்கெல்லாம் கர்த்தர் திரும்ப தேசம் எப்படி கட்டப்படும், எப்படியெல்லாம் ராஜாக்கள் வருவாங்க யோசிச்சு பாருங்க. தானியேல் நாட்களில் அவனுக்கு தேவன் அவனுடைய கண்களை திறந்த போது எவ்வளோ காலங்களை தாண்டி பார்த்தான். தானியேல் எழுதின தீர்க்கதரிசியை வாசிக்கும் போது இன்று வரை அவர் எழுதின தீர்க்க தரிசனத்தின் காரியங்கள் என்ன இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷம் இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்கேயோ வாழ்ந்தார்கள், ஆனால் எப்படி அவர்களால் அதை பார்க்க முடிந்தது? ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த மகிமைக்குள்ள வந்துட்டா அவங்க பார்க்கிற தூரம், அவர்கள் பார்க்கிற காலம், அவர்கள் அறிந்து கொள்கிற விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், இந்த ஈரான், ரஷ்யா, உக்ரைன் இந்த யுத்தங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்ன தெரியுமா? ட்ரோன் வெப்பன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த நாட்களில் என்னென்னா, யுத்தங்கள்லாம் இனிமேல் நடத்தனா ஆள்லாம் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டதெல்லாம் அந்த காலம். இப்போ இப்போவே இவங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸை, யூத்தை, டீன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவன் எதில் தான் விளாட்றான்? செல்லில் தான் விளாட்றான். இங்கேயே வெட்டுறது, குத்துறது, குண்டு போடுறது எல்லாம் என்ன பண்ணுறான்? செல்லிலே ஆப்ரேட் பண்ணி விளாட்றான். ஏன் அப்படின்னா, இனி வரப்போகூட யுத்தங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்க, நாங்கள் ட்ரோன் மையப்படுத்தி. சரிங்களா? பைபிளில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வரிசையாய் போகுதான், பலகனி வழியாய் அது எட்டி பார்க்கும். யோசிச்சு பாருங்க. ட்ரோன் வந்துட்டு அப்படி அங்கங்கே பறந்து எட்டி பார்த்து அது பாருங்க, அது மனுஷனை போல பார்க்கின்றார்.
அவர் சொல்றாரு, பெண்ணுடைய சிடையை போல் அது சுற்றுது, வாயிலிருந்து அக்கினி வருது, தேலை போல் அதுக்கு இருந்துச்சு கொடுக்குன்றாரு. அதை எதை பார்க்குறாரு? மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸை பார்க்குறாரு. அவருக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தை பார்க்குறாரு. அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷன் எந்த காலத்தை பார்க்குறாரு? நம்ம காலத்தை பார்க்குறாரு. அவருக்கு என்ன தெரியல, இராணுவ ஹெலிகாப்டர் எப்படி தெரியுதுன்னா தேல் மாதிரி தெரியுது. சரிங்களா? வாயிலேருந்து என்ன வருது? அக்கினி வருது. பெண்ணுடைய சடை போல் அது தலையில் சுற்றுது அப்படின்றாரு. தலைமுடி சுற்றுற மாதிரி அவருக்கு தெரியுது. அவருக்கு என்னடா வித்தியாசமாக வினோதமாக இருக்குதே. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு மகிமைக்குள்ளே வரும்போது காலங்களையும் கடந்து பார்க்கிற கிருபை. நான் சொல்கிறேன், இந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளாக தேவன் உங்களை இனி வச்சிருந்தாராம். இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனோம். வார்த்தையினால் எல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தோம். இன்னைக்கு எல்லா காரியமும் இழந்து போனோம். ஆனால் திரும்ப அந்த மகிமை திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரணம் நமக்குரியது அல்ல. நிறைய பேர் மரணம் தேவ சித்தம் நினைக்காதீங்க. மரணம் வந்துட்டு ஏதோ எல்லாரும் ஒரு நாள் மரிச்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. முதல்ல மரணத்தை விரும்புறது, செத்துட்டா தேவலான்னு நினைக்கிறது, இல்லை மரணம் அவ்வளோதான் நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆமென். தேவன் அவைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தால் மரித்த அநேகரை உயிரோடு எழுப்புவீர்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சு அப்படி இல்லை. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நுழைய ஆரம்பிக்கும் போது ஆயிரமான மகிமையான அனுபவங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த ஆத்மா எதோட இணைஞ்சு வாழ ஆரம்பிக்கணும்? தேவனோட ஆவிக்குரிய மண்டலத்தோடு இணைந்து, ஆவியோடு இணைந்து கொள்ளும். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நமக்குள்ள இந்த ஆவியின் ஆனவரோடு இணைந்து நம்முடைய ஆவி இணைந்து செயல்பட விரும்பும். ஆனால் ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, அது மண்ணோட ஒட்டிக்கும். அது கவலைப்படுறது பூரா நம்ம ஜெபமே, நம்ம ஜெப ஜீவியத்தையே மாற்றிடுது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் அந்த ஜெபத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற பாரம் என்ன பாரம்? இந்த உலக காரியம் தான் நம்மளை என்ன செய்யுது? ரொம்ப பாரப்படுத்துது. நம்முடைய ஜெபத்தில் பெரும்பகுதியான நேரத்தை ஆக்குபை பண்ணி இருக்கிறது என்னது? உலக காரியம். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் வரணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உண்மை நான் பார்க்கணும். ஆமென். சரிங்களா? அப்போ அந்த யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இது தேவன்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விரும்பாத ஒன்றை தேவன் உங்களிடத்தில் திணிக்கிற ஆள் கிடையாது. ஒரு ஆள் மனசில் விரும்பி கேட்டு அப்படி செய்யாமல் உங்களை காக்க வச்சு பொறுமையாக இருந்து சில நேரத்தில் பேசுவார். ஆனால் விரும்பாத ஒரு ஆள்கிட்ட தேவன் என்ன செய்ய மாட்டார்? எந்த விஷயத்தையும் டீல் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்வார். நிறைய பேருடைய விருப்பத்தை திசை திருப்பிட்டான் பிசாசு. நிறைய பேருடைய வாழ்க்கையில சிந்தனையே கரெக்டாக்கிட்டான். என்ன அப்படின்னா, என்ன பூமியில் வாழ்றதை விட என்ன இங்கே இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கர்த்தரோடு இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க முடியும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்து மேல என்ன செய்யலை? நம்பிக்கை வச்சிருக்கிற ஆள் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் மரித்தாலும் பிழைப்பேன். அல்லேலூயா. அடக்கம் செய்யப்பட்டு மண் போடப்பட்டு புல்லுல மரமே முளைச்சாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். இந்த சரீரம் அந்த மீட்பை அடைய போகிற நாட்கள் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமா, அதனுடைய முன்ருசி போல தேவ ஜனங்களுக்குள்ள அதுக்கு தயாராகணும். ஆமென். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்முடைய சிந்தையில ஆவிக்குரிய நிலையில அந்த மகிமையை பார்க்கணுன்ற அந்த ஆசை வரணும், ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் இது ஒரு சாதாரண காரியம். சில பேருக்குள்ள மைண்டில் என்ன செட் ஆகும்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை என்ன அப்படின்னா, ஒரு படிச்சுட்டு ஒரு வேலை வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீடு கட்டிடணும். ஸ்தோத்திரம். ஆமென். அவ்வளோதானே? கர்த்தர் நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிடணும், அப்புறம் ஒரு வேலையை வாங்கிடணும். ஒரு வேலை தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அப்பா ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லுவோம், கர்த்தனுக்கு வேலை கொடுத்தாரு பாருங்க, இல்லைன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தில் அந்த மாதிரி ஜென்மத்தையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன்? ஸ்தோத்திரம்.
அப்புறம் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிடணும், ஒரு தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணால் ஒன்றுக்கே நாங்கள் முடிச்சு கதை. சரிங்களா? சாலமோன் எத்தனை பண்ணால் எப்படி பண்ணான்னு தெரியல, போயிட்டான் பொசுக்குன்னு. சரி, கர்த்தர் நல்ல. அடுத்து என்ன இருக்குது? ஒரு பிள்ளை, அப்படியே ஒரு பிள்ளையாவது, ஒரு பிள்ளையாவது, அப்புறம் ஒரு வீடாவது, அப்புறம் போய் நம்மளே போய் படுத்துக்க வேண்டியதான் பாஸ்டர். உங்கள் சர்ச்சில் கல்லறை இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். கல்லறை இல்லைன்னா என்ன சர்ச்சு நடத்துறிய அப்படின்னா நான் கேட்டேன், இங்கே உனக்கு என்ன பிரச்சனை? அடக்கம் பண்ணணும், அவ்வளோதானே. இந்த ஆற்றுல தள்ளிவிட்டேன் கேட்டால் போய் போகிற மீனுக்கு அடக்கம் பண்ண எழுப்பணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கல்லறையெல்லாம் காலி பண்ணாமல் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். சில இடத்துல பார்த்தா எனக்கு காட்டினா, பாஸ்டர் முன்னாடி இங்கே தான் பாஸ்டர் கள்ள தோட்டம் இருந்துச்சு. சரி, அது ஃபுல் ஆயிடுச்சு. சரி, பெருசாக வெளில அவுட்டரில் பெரிய ஏக்கர் கணக்கில் கல்லறை தோட்டம் வாங்கிட்டோம்ல அப்படின்னாங்க. இன்னும் மீட்டிங்க்கு கிரவுண்டு வாங்கின மாதிரி. நான் சொல்லேன், ஒரு நாள் அந்த கல்லறையெல்லாம் காலி பண்ணாமல் மட்டும் முடிய போகிறதில்ல. ஆமாம். நீங்கள் விசுவாசித்து என் கூட ஆமேன்னு சொன்னாலும் சரி, இனி முரட்டை அப்படி பார்த்தாலும் சரி, எழுப்புறது தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பன் செஞ்சார், பிள்ளை செய்யாமல் மட்டும் போவாது. ஆமாம். அல்லேலூயா. கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன தெரியுமா? சர்ச்சு கேட்டோன்னா சர்ச்சு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பரியல் கிரவுண்ட் இருந்தால் தான் அப்ரூவல் தரேங்கிறான். தெரியுமா? முடியாதரான்னு ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன் நான். நாம்ஸில் என்ன இருக்குது? பரியல் கிரவுண்ட் இருக்கான்னு கேட்குறான். முடியாது. நாங்கள் நான் அந்த வசனத்தை எடுத்து சொல்ல, மரித்தோரை அடக்கம் பண்ணுங்கள்னு ஆண்டர் நிச்சயம் எனக்கு கட்டளை கொடுக்கல. எழுப்ப சொன்னா தப்பித்தவை தெரியாமல் பண்ணிட்டேன். அதனால் அடக்கம் பண்ண ஆளில் நான் எழுப்பணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் என் சபையில் அடக்கம் பண்ணால் அவங்களாம் எழுப்பிடணும். ஆமாம். வர்றதுக்கு நாளாவது எழுப்பிட்டு போயிடுறேன். ஆமாம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இயேசுநாதருடைய வாழ்க்கையில் இயேசுநாதருடைய சிலுவை மரணம், அவர் ஏன் சிலுவையில் அறையிறதுக்கு அவ்வளவு தீவிரம் காட்டினாங்க தெரியுமா? நீங்கள் வாசித்தீங்கல்ல, லாசர் உயிரோடு எழுப்புனது. அதை பார்த்த அநேக யூதர்கள் யார்கிட்ட போய் சொன்னாங்களாம்? பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா 46வது வசனம், 11:46, யோவான் 11:46. அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். எதை அறிவித்தார்கள்? லாசருவை உயிரோடு எழுப்பினதை போய் யார்கிட்ட சொல்றாங்க? இப்ப பரிசேயரிடத்தில் சொல்றாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து உடனே குற்றா சங்கத்தான். அல்லேலூயா. எங்க காக்ரோச் பார்ட்டி வேலை செஞ்சு ஒருத்தனை தூக்கிடுச்சு அப்படின்னா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல் இந்த காக்ரோச் கேம்பிட்டு பலவர் இருக்கும்னா என்ன சொல்றேன்? ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் ஒரு நாள் அசைக்கப்படும் தேசம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த விசுவாசம் வரணும், இந்த நம்பிக்கை வரணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அசைவை இந்த கடைசி நாட்களில் தருவார். ஆமாம். நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, என்னையாது திருவாரூரில் என்னதான் நடக்குது, ஒரே கூட்டமாக போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பஸ்ஸாக வரணும். அல்லேலூயா. செத்தவனே எழுப்பணும். ஸ்தோத்திரம். கல்லறை தோட்டம்லாம் காலி ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி காலி ஆயிடுச்சு? இடம் இல்லைன்ற மாதிரி இல்லை, இடமா இருக்கு இப்போ. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே திரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையான அனுபவத்தை விரும்புங்க, யோசிங்க, ஆசைப்படுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் வருகிறதுக்குள்ளே நான் அந்த மகிமையை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. நம்ம ஆசையெல்லாம் என்ன இருக்குது? ஆண்டவரே, சாகரத்துக்குள்ளே ஒரு வீட்டை மட்டும் கட்டிட்டேன்னா ஆண்டவரே, ஆண்டவரே இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா ஆண்டவரே அப்படின்னா அவன் கட்டை எடுத்து மண்டையில் நானே போட்டுருவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா அறிவில்லாது இருக்கிறது நல்லதல்ல. உடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, உங்க ஆத்துமா எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு? மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. வசனத்தை அனுப்பி என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்படணும். இந்த சரீரத்தோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல. சரிங்களா? சரீரத்தில் தான் வேதனை இருக்குது, சரீரத்தில் தான் பாடு இருக்குது, இந்த உலகத்தில் தான் பாடு இருக்குன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அங்கே போய் வலுவாக சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி என்ன செஞ்சார்? ஏன்னா இவங்க கண்களை என்ன ஆகிட்டான்? பிசாசு குருடாக்கிட்டான். இவனால என்ன செய்ய முடியல, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பார்க்க முடியல. 40 வயசு ஆகிட்டுனா பக்கத்தில் இருக்கிற பைபிளே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பைபிளே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போடலாமா வேண்டாமா, எப்படியாவது படிச்சிருவோன்னு பார்க்குறோம். மாம்ச கண் அம்பிடுத்தான்.
ஆனால் ஆவிக்குரிய கண்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது ஆபிரகாமை பார்த்தோன்னு ஆபிரகாமே தகப்பனேன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு மனுஷனுடைய மூளையில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் உள்ளே ஸ்டோர் பண்ணாலும் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குமா? உலகத்தில் இருக்கிற எல்லா டேட்டா இருக்குது தெரியுமா? ஏஐ எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கீங்களா? அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மனுஷ மூளைக்குள்ளே வச்சாலும் மனுஷ மூளையில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமா? அவ்வளோ மெமரி பவர் கொடுத்துருக்காராம். ஆனால் ஆமாம் பாஸ்டர், ஆனால் வரும்போது பூட்டினேன்னா பூட்டலைன்னு மட்டும் மறந்து போயிடுச்சு. அது வேறு மனசுக்குள்ளே குறுக்குறுனே இருக்குது, வீட்டுக்கு சீக்கிரம் முடிவீங்களா அப்படின்னு இங்கே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அம்பிட்டு மறதிக்கு காரணம் என்னென்னா அந்த மகிமையை விட்டது. அல்லேலூயா. அதனால தான் சாலமோன் நடந்து வரும்போது எறும்புகள் பேசிக்குமா, பயப்படாத, பொறுமையாக போகலாம். ஏன் அப்படின்னா வருகிறது சாலமோன், நாம் பேசிக்கொள்வது அவனுக்கு தெரியும். ஏன்னா விலங்குகள் பேசுறது கூட சாலமோனுக்கு விளங்குச்சான். அவனுடைய ஞானம் அப்படிப்பட்ட ஞானமாக இருந்துச்சு. நான் சொல்லுங்க, ஆண்டு சொல்ல சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சொன்னார். அப்போ என்ன அப்படின்னா அந்த அனந்த ஞானமும் அனந்த கிருபையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த மகிமைக்குள்ளே வரும்போது தேவன் கொடுக்குறார். சரிங்களா? யோசிச்சு பாருங்க, யோவான் அவ்வளோ விஷயத்தை எழுதுறாரு, தானியேல் அவ்வளோ விஷயத்தை எழுதுறாரு, மோசே அவ்வளோ விஷயத்தை எழுதுறாரு. மோசே நாட்களில் தான் ஆதியாகமம் 5 ஆகமங்கள் எழுதப்பட்டுச்சு. மோசே அப்போ இல்லை. ஆனால் மோசைக்கு இவ்வளோ விஷயத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா திரும்ப ரிவர்ஸில் போய் எல்லாத்தையும் எழுத வைக்கிறார். இங்கே ஃபார்வர்டில் போய் எல்லாத்தையும் காட்டுறாரு. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலம் அவ்வளவு மகிமையானது. இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த பூமியில் உட்காந்துட்டு இந்த காக்ரோச்சா, இந்த பூச்சா, அந்த பூச்சான்னு பார்த்துட்டு ஹலோ இருக்கீங்களா? அல்லேலூயா. இது என்னமோ பெரிய விஷயமா பார்த்துட்டு அதை பெரிய விஷயமா பார்த்துட்டு மண்ணுக்காக என்ன செய்யக்கூடாது, மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. மகிமையான அனுபவங்களை குறித்து ஒரு அறிவு தேவ ஜனங்களுக்கு வேணும். ஆமென். இந்த பூமியில் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அப்படின்னு நினச்சிட்டு தேவனுக்காய் வாழுகிறவர்கள் என்ன வேண்டாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுடைய ஏக்கம் உங்கள் ஜெபமெல்லாம் என்னவா மாறணும்னா ஆண்டவரே ஒரு மகிமையை பார்க்கணும், உடைய வல்லமையை நான் பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், என் சபை பார்க்கணும். அல்லேலூயா. ஆதாரமாக வச்சிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வீடியோ யூடியூப்ல தான் இருக்குது, என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம். ஒரு நாள் இந்த ஆள் பேசினாயா செத்து போனா எழுப்புவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் உங்களையெல்லாம் பார்த்தா எங்களை முதல்ல எழுப்பி விடுவீங்களா அப்படின்ற மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்கிறேன், உங்களுடைய இருதயத்தில் ஒரு மகிமையை எதிர்பார்க்கிற இருதயம் வேணும். அப்படிப்பட்டவர்கள் மகிமை திரும்புவார். அல்லேலூயா. ஆனால் சொல்ல மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை நான் செய்வேன், திரும்பி வரப்படும். ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குதான். அதை விசுவாசிக்கணும், அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட பெரிய மேன்மையான ஒரு ஜனம் தேவ ஜனம். நம்ம என்ன சொல்லணும், ஐயோ பாஸ்டர் என் ஊர்லேயே நான் தான் ரொம்ப பாவமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி கேஸெல்லாம் பேசாமல் அடக்கம் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மகிமையே எதிர்பார்க்காம மண்ணுக்காக வாழுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடக்கம் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது இருந்து ஒன்று தான், இல்லாத ஒன்று தேவை. ஒரு ஏக்கம் வேணும், ஒரு ஆசை வேணும். ஆண்டவரே மகிமையை பார்க்கணும். நம்ம ஏக்கமெல்லாம் வருத்தமெல்லாம் எல்லாமே எதில் தான் இருக்குது. தம்பி அமே நேரம் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அவனுக்கு ஏக்கமெல்லாம் வாட்சை பார்க்குறான், அது ஓட மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த கடைசி தலைமுறை மகிமையான காரியங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் நினச்சணும். ஏன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் அப்படின்னா, மரணம் அப்படிங்கிறது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்குள்ளே இந்த எண்ணத்தை கொடுக்குறான். முடிஞ்சிருச்சு, செத்துட்டா தேவலாம், அவ்வளோ வேதனையாக இருக்குது, வாழவே பிடிக்கல, இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா 100% யாரோடையது? பிசாசுடையது. இந்த உலக காரியத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறீங்க அப்படின்னா பிசாசுடையது. ஜஸ்ட் லைக் தட். இதெல்லாம் கடந்து, இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் அப்பாற்பட்டு தேவனுடைய வல்லமையின் வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். சரிங்களா? அந்த நினைவுகள் உங்களுக்குள்ள வரணும். சரிங்களா? முடிஞ்சிருச்சு, இனிமேலாம் அவ்வளோதான் முடியாது. அவர் முன்னாடியே அவரை சுகமாக்கி இருக்கலாம்ல. செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் என்ன நான் சொல்றேன், செத்து போய் 4 நாள் ஆனான்னு, 40 நாள் ஆனான்னு, 1 வருஷம் ஆனாலும் அவர் விரும்பினா எழுப்புவார். நீங்களும் விரும்பினா அது நடக்கும், பார்ப்பீங்க.
அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த மகிமையை திரும்பி வர பண்ண போகிற நாட்கள் வருகிறது. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிட்டு